விளையாட்டு உலகின் பல்வேறு நிகழ்வுகளை பதிவு செய்யும் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக ஹேமநாதன். இந்தியா இங்கிலாந்து அணிகள் 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் மோத உள்ளன. இதன் முதல் ஆட்டம் வரும் 1ஆம் தேதி பர்மிங்ஹாமில் தொடங்குகிறது. இங்கிலாந்து பயணம் குறித்த விரிவான தகவலை பார்க்கவிருக்கிறோம் ஆடுகளம் டாப் 5 பகுதியில். விராட் கோலி தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகிறது. இரு அணிகளும் 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் மோத உள்ளன. இதன் முதல் ஆட்டம் வரும் 1ஆம் தேதி பர்மிங்ஹாமில் தொடங்குகிறது. இந்த டெஸ்ட் தொடருக்கு தயாராகும் விதமாக எசெக்ஸ் அணிக்கு எதிராக 4 நாட்கள் கொண்ட பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி விளையாட திட்டமிட்டிருந்தது. இதற்கிடையே இந்த மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த இரு வலைகளில் சுமார் 4 மணி நேரம் இந்திய அணியினர் இரு பிரிவுகளாக பயிற்சியில் ஈடுபட்டனர். அப்போது பயிற்சி ஆட்டத்திற்கான ஆடுகளத்தை பார்வையிட்ட பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி கடும் அதிருப்தி அடைந்தார். ஆடுகளத்தில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் புட்கள் இருப்பதாக இந்திய அணி நிர்வாகம் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆடுகளத்தில் இருந்த புட்களை கணிசமாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் அவுட்ஃபீல்டில் புட்களே இல்லாமல் கடினமான தரை இருப்பதும் தெரிய வந்தது. இதுபோன்ற அவுட்ஃபீல்டில் வீரர்கள் ஃபீல்டிங் செய்யும் போது காயமடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதால் இதற்கும் இந்திய அணி நிர்வாகம் தரப்பில் அதிருப்தி தெரிவிக்கப்பட்டது. நீண்ட நேர யோசனைக்கு பிறகு பயிற்சி ஆட்டத்தை 3 நாட்களாக குறைக்க இந்திய அணி முடிவு செய்தது. இதன்படி 3 நாட்களில் பயிற்சி ஆட்டத்தை முடித்துக்கொண்டு ஏற்கனவே திட்டமிட்டதை விட ஒரு நாளுக்கு முன்பாகவே முதல் டெஸ்ட் போட்டி நடைபெறும் பர்மிங்ஹாம் நகருக்கு செல்ல இந்திய அணி திட்டமிட்டுள்ளது. இதனிடையே இங்கிலாந்து கவுண்டி அணி எசெக்ஸுடனான பயிற்சி ஆட்டத்தில் முதல் நாளில் இந்தியா 69 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 267 ரன்கள் எடுத்து திணறலான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. நடப்பு இந்திய அணி பிட்ச்கள் தட்பவெப்பம் பற்றிய புகார்களையும் சாக்குப்போக்குகளையும் கூறும் அணி அல்ல, அதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று இந்திய அணி தலைமை பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி தெரிவித்தார். செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ரவி சாஸ்திரி, தட்பவெப்பம், சூழ்நிலை, பிட்ச் உள்ளிட்டவை மீது பழியை போட்டு சாக்குப்போக்குகள் கூறி புகார் தெரிவிக்க மாட்டோம். எங்கள் சவால் இங்கிலாந்தை வீழ்த்துவதே. எங்கு சென்றாலும் நன்றாக ஆடுவதில் பெருமையடைபவர்கள் நாங்கள். அயல்நாடுகளில் சிறந்த அணி என்ற பெயர் எடுக்க ஆர்வமாக உள்ளோம். ஆகவே புகார், அழுகை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் அணியாக இந்திய அணி ஒருபோதும் இருக்காது. பிட்சில் நல்ல புட்கள் வளர்க்கப்பட்டிருக்கின்றன. புட்களை வெட்ட வேண்டுமா என்று மைதான பராமரிப்பாளர் கேட்டார். வெட்டவே கூடாது என்று கூறிவிட்டேன். இது உங்கள் இஷ்டம். நீங்கள் கொடுக்கும் பிட்சில் நாங்கள் ஆடுகிறோம். அதே போல எங்கள் நாட்டில் கொடுக்கும் பிட்சில் நீங்கள் ஆடுங்கள். கேள்வி கேட்காதீர்கள். டெஸ்ட் நடைபெறும் மைதானத்தில் பயிற்சி மேற்கொள்வதன் மூலம்தான் அந்த சூழ்நிலைக்கு பரிச்சயப்படுத்திக் கொள்ள முடியும் என்று கூறினார் ரவி சாஸ்திரி. கடந்த சில வாரங்களாக இங்கிலாந்தில் இருக்கும் அனல் தன்மையால் குல்தீப் யாதவ் பந்து வீச்சுக்கு சாதகமாக சூழ்நிலைமைகள் இருக்கும் என்பதால் டெஸ்ட் போட்டிகளில் குல்தீப் யாதவ் ஆடுவது முக்கியம் என்கிறார் சச்சின் டெண்டுல்கர். குல்தீப் யாதவ் டெஸ்ட் போட்டிகளுக்கு தயாராகிவிட்டார் என்று தான் எப்போதிலிருந்தோ கூறி வருவதாகவும், அவரிடம் உள்ள சுழற்பந்து ஆயுதங்கள் மற்றும் அதனை சரியான இடத்தில் வீசும் திறன் ஆகியவற்றினால் அவர் எப்போதுமே டெஸ்ட் போட்டிக்கு தயார்தான், இதில் சந்தேகம் இல்லை என்றும் சச்சின் கூறியுள்ளார். இம்முறை இங்கிலாந்தில் வெயில் கொஞ்சம் அதிகம் உள்ளது. ஸ்பின்னர்களுக்கு சிறிதளவு உதவி இருக்குமேயானால் குல்தீப் யாதவ் இங்கிலாந்துக்கு சில பல காயங்களை ஏற்படுத்துவார். மேலும் இந்திய அணியில் பவுலிங் செய்யக்கூடிய பேட்ஸ்மேன்களும் பேட்டிங் செய்யக்கூடிய பவுலர்களும் உள்ளனர். பேட்டிங்கில் விக்கெட் கீப்பரின் பங்களிப்பு முக்கியமானது என்று சச்சின் டெண்டுல்கர் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் தொடரில் தனது அதிரடி ஆட்டத்தால் அனைவரையும் கவர்ந்த இளம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான ரிஷப் பந்த் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணிக்கு தேர்வாகியுள்ளார். இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடிய இந்திய ஏ அணியில் இடம்பெற்றிருந்த ரிஷப் பந்த் சிறந்த திறனை வெளிப்படுத்தியதன் காரணமாகவே தேசிய அணிக்கும் அழைக்கப்பட்டுள்ளார். எனினும் மற்றொரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான சீனியர் வீரர் தினேஷ் கார்த்திக்கும் அணியில் இருப்பதால் விளையாடும் 11இல் ரிஷப் பந்துக்கு உடனடி வாய்ப்பு கிடைக்குமா என்பது சற்று சந்தேகம்தான். இந்நிலையில் பேட்டி ஒன்றில் பேசிய ரிஷப் பந்த், எப்போதெல்லாம் தோனியிடமிருந்து எனக்கு ஆதரவு தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் கேட்பேன். அவர் கூறுவதை நான் பயன்படுத்திக் கொள்வேன். எனது ஐபிஎல் ஒப்பந்தம் முதல் விக்கெட் கீப்பிங் பணி வரை எல்லாவற்றிலும் எனக்கு தோனி ஆலோசனை வழங்கியுள்ளார். எப்போதும் அவர் என்னிடம் கூறுவது இதுதான், விக்கெட் கீப்பிங் பணியில் கைகளும் தலையும் ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியம் என்பார். உடலின் சமநிலை பின்னர் செய்து கொள்ளலாம் என்று கூறுவார். அவரது இந்த ஆலோசனை எனக்கு அதிக அளவில் உதவியது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கு இதுவரை மகிழ்ச்சியான முறையிலேயே தயாராகியுள்ளேன். டியூக் பந்துகள் இங்கிலாந்தில் அதிகம் ஸ்விங் ஆகின்றன. இந்திய ஏ அணிக்கு இங்கு விளையாடும்போது இதை நான் உணர்ந்தேன். இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு தேர்வானது மகிழ்ச்சியும் பெருமையும் அளிப்பதாக ரிஷப் பந்த் கூறினார். இங்கிலாந்துக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 5-0 என்ற கணக்கில் இந்திய அணி இழந்தாலும் கூட தற்போது ஐசிசி தரவரிசையில் இருக்கும் முதலிடத்தை இழக்காது என தெரிய வந்துள்ளது. இங்கிலாந்துக்கு பயணம் மேற்கொண்ட இந்திய அணி T20 தொடரை 2-1 என்ற கணக்கில் வென்றது. ஆனால் ஒருநாள் தொடரை 1-2 என்று இழந்தது. இந்நிலையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் தொடங்குகிறது. இந்த டெஸ்ட் தொடரை இங்கிலாந்து, இந்திய அணிகள் பெரிதும் எதிர்பார்த்துள்ளன. ஏனென்றால் கடந்த முறை தோனி தலைமையில் வந்த இந்திய அணி 3-1 என்ற கணக்கில் தொடரை இழந்தது.
அப்போது அணியிலிருந்த விராட் கோலி மிக மோசமாக பேட்டிங் செய்தார். 10 இன்னிங்ஸ்களிலும் சேர்த்து மொத்தம் 134 ரன்கள் மட்டுமே சேர்த்தார். ஆதலால் இந்த முறை இங்கிலாந்தில் டெஸ்ட் தொடரை வெல்ல வேண்டும் என்ற முனைப்புடன் கோலி தலைமையில் இந்திய அணியினர் இருக்கின்றனர். கோலி தலைமையில் இந்திய அணி இங்கிலாந்தில் டெஸ்ட் தொடரை எதிர்கொள்வது இதுதான் முதல் முறையாகும். இதற்கிடையே ICC டெஸ்ட் அணிகளுக்கான தரவரிசை பட்டியலில் 125 புள்ளிகளுடன் இந்திய அணி முதலிடத்தில் இருக்கிறது. தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா அணிகள் தலா 106 புள்ளிகளுடன் 2ஆம், 3ஆம் இடங்களில் உள்ளன. 102 புள்ளிகளுடன் நியூசிலாந்து 4ஆம் இடத்திலும், இங்கிலாந்து 97 புள்ளிகளுடன் 5ஆம் இடத்திலும் உள்ளன. இதில் 2ஆம் இடத்தில் இருக்கும் தென்னாப்பிரிக்கா அணி இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் 2-0 என தோல்வியடைந்தது. அந்த தோல்விக்கு பின் 6 புள்ளிகளை இழந்தும் அந்த அணி தொடர்ந்து 2ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்திய அணிக்கும் தென்னாப்பிரிக்கா அணிக்கும் இடையே 19 புள்ளிகள் இடைவேளை இருக்கிறது. அதே சமயம் இங்கிலாந்து அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையே 28 புள்ளிகள் இடைவேளை இருக்கிறது. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இந்திய அணி 5-0 என்ற கணக்கில் இழந்தால் கூட 13 புள்ளிகள் சரிந்து 112 புள்ளிகள் தான் வருமே தவிர இந்திய அணி தனது முதலிடத்தை இழக்காது. இந்தியாவுக்கு எதிராக பர்மிங்ஹாமில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கும் முதல் டெஸ்ட் போட்டி கிரிக்கெட்டின் தாய்நாடு என அழைக்கப்படும் இங்கிலாந்துக்கு மறக்க முடியாத மைல்கல் போட்டியாக அமையும். சர்வதேச டெஸ்ட் அரங்கில் இங்கிலாந்து அணி தனது 1000வது டெஸ்ட் போட்டியில் விளையாட இருக்கிறது என்பதால் வெற்றிக்காக வழக்கத்தை காட்டிலும் கூடுதலாக அந்த அணி வீரர்கள் உழைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கிலாந்து சென்றுள்ள இந்திய அணி T20 தொடரை 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. ஆனால் ஒருநாள் தொடரை 1-2 என்ற கணக்கில் இங்கிலாந்திடம் பறிகொடுத்தது. இதையடுத்து 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் போட்டி தொடர் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. இந்த போட்டி இங்கிலாந்து அணிக்கு 1000வது போட்டியாகும். கிரிக்கெட் என்ற சொல்லுக்கு நிறைய மூலங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. போன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஹெய்னர் கில்மெய்ஸ்டார் என்ற மொழியியலாளர் கிரிக்கெட் இடைக்கால டச் மொழி, அதாவது குச்சி துரத்தலை கொண்டு என்ற சொல்லை கொண்டு உருவானது என்று குறிப்பிடுகிறார். இது ஆட்டத்தில் உள்ள டச் தொடர்பை குறிக்கிறது. கில்போர்டில் உள்ள தி ராயல் கிராமர் ஸ்கூலில் ஜான் டெரிக் கிரிக்கெட் ஆடினார். இதற்கு முன்னர் ஏகப்பட்ட குறிப்புகள் இருந்தாலும் 1598ஆம் ஆண்டு ஒரு பள்ளியில் இருந்த ஒரு நிலத்தின் மேல் இருந்த உரிமை பிரச்சனையால் எழுந்த சட்ட வழக்கு மூலம் இந்த ஆட்டத்தை பற்றிய குறிப்பு அதிகாரப்பூர்வமாக முதலில் பதிவாகியுள்ளது. 17ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலம் கிரிக்கெட் பெரியவர்களால் விளையாடப்பட்டது. இதனை குறிக்க ஆங்கிலேய உள்நாட்டு போர் வரை நிறைய குறிப்புகள் இருக்கின்றன. 17ஆம் நூற்றாண்டின் இடைக்காலம் வரை கிராமங்களில் மட்டுமே கிரிக்கெட் ஆடப்பட்டது என்றும் மாவட்டங்களில் கிரிக்கெட் ஆடப்படவில்லை என்றும் கருத்தில் கொள்ளப்படுகிறது. 1648ஆம் ஆண்டு உள்நாட்டு போர் முடிந்தவுடன் புதிய புனிதர்களின் அரசாங்கம் சட்ட ஒழுங்கில்லாத கூட்டுகளை ஒடுக்கியது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அது கால்பந்து போன்ற விளையாட்டுகளை அடியுடன் ஒடுக்கியது. 17ஆம் நூற்றாண்டின் முடிவுக்குள் கிரிக்கெட் ஒரு சூதாட்ட விளையாட்டாக திகழ துவங்கியது. 1967ஆம் ஆண்டு சசெக்ஸில் நடந்த ஒரு பெரிய போட்டியை பற்றி செய்தித்தாளில் வெளிவந்த ஒரு அறிக்கை 11 பேர் கொண்டு ஆடப்பட்ட ஆட்டம் ஒரு பக்கத்திற்கு 50 கினியச்களை கொண்டு ஆடப்பட்டது என்று தெரிவிக்கிறது. 1696ஆம் ஆண்டு ஊடக சுதந்திரம் வழங்கிய பிறகு கிரிக்கெட் பற்றி முதலாக இப்படிப்பட்ட அறிக்கை செய்தித்தாள்களில் வெளிவந்தது. 18ஆம் நூற்றாண்டின் கிரிக்கெட் ஆதரவாளர்களும் விளையாட்டு வீரர்களும் சூதாட்டம்தான் முதலில் ஆதரவாளர்களை இந்த விளையாட்டுக்கு அறிமுகப்படுத்தியது. சூதாடுபவர்கள் தங்கள் பந்தய பணம் பத்திரமாக இருப்பதற்காக தங்கள் சொந்த குழுவை ஏற்பாடு செய்து கொண்டனர். இந்த குழுக்கள் கவுண்டி குழுக்கள் என்று அழைக்கப்பட்டன. வட அமெரிக்காவுக்கு 17ஆம் நூற்றாண்டில் கிரிக்கெட் ஆங்கிலேயர்கள் மூலம் பரவியது. இது வட இங்கிலாந்துக்கு பரவுவதற்கு முன்னரே பரவி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. 18ஆம் நூற்றாண்டில் உலகின் மற்ற இடங்களுக்கு இது பரவியது. மேற்கிந்திய தீவுகளுக்கு குடியேற்ற நாட்டினராலும் இந்தியாவுக்கு ஆங்கிலேய கிழக்கிந்திய நிறுவனத்தாலும் நூற்றாண்டின் முதல் பகுதியில் இது கொண்டு வரப்பட்டது. 1788ஆம் ஆண்டில் குடியேற்றங்கள் ஆரம்பித்த உடனேயே இது ஆஸ்திரேலியாவில் பரவத் தொடங்கியது. 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப ஆண்டுகளில் இந்த ஆட்டம் நியூசிலாந்திலும் தென்னாப்பிரிக்காவிலும் பரவியது. மட்டை, பந்து, விக்கெட், ஆட்ட காலத்தின் அளவுகோல்கள், ஓவர்கள், எப்படி ஆட்டம் இழப்பது போன்ற அடிப்படை சட்டங்கள் காலம் காலமாக இருந்து வருகின்றன. இங்கிலாந்து முழுவதும் பரவிய கிரிக்கெட் முதலில் 1751ஆம் ஆண்டு யார்க்ஷயரில் விளையாடப்பட்டது. 1760ஆம் ஆண்டுக்கு பின்னர் தரையில் உருட்டிவிட்ட பந்துவீச்சு முறை பந்து வீச்சாளர்களுக்கு ஏற்றவாறு மாற்றப்பட்டது. பந்து எறியும் முறை, லைனில் எப்படி வேறுபாடுகள் காட்ட முடியும்,
நீளம், வேகம் ஆகிய அனைத்திலும் மாற்றம் வந்தன. 1772ஆம் ஆண்டு முதல் மதிப்பெண் அட்டவணை வழக்கில் வந்தது. அது முதல் விளையாட்டு வளர்ச்சியை பற்றி நம்மால் தெளிவாக பார்க்க முடிகிறது. 1877ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா சென்ற இங்கிலாந்து அணி 2 போட்டிகளை முழு ஆஸ்திரேலியன் 11க்கு எதிராக விளையாடியது. இதை டெஸ்ட் போட்டியின் ஜனனம் என்று கருதலாம். இதற்கு அடுத்த ஆண்டே இங்கிலாந்தில் முதன்முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஆஸ்திரேலியர்கள் வெற்றி வாகை சூடி வீடு திரும்பினர். இந்த போட்டிகளில் டெஸ்ட் போட்டிகள் விளையாடப்படவில்லை என்றாலும் அதற்கு பின்னர் ஏராளமானவை விளையாடப்பட்டன. 1882ஆம் ஆண்டில் தி ஓவலில் த ஆஷேஸ் என்ற மிகப்பெரிய வரலாறு காணுகின்ற போட்டி உருவானது. உலகில் 3வது டெஸ்ட் விளையாடும் நாடாக தென்னாப்பிரிக்கா 1889ஆம் ஆண்டில் உருவெடுத்தது. முதலில் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா மட்டும்தான் உறுப்பினர்களாக இருந்தன. 2ஆம் உலகப் போருக்கு முன்னர் இந்தியா, மேற்கிந்திய தீவுகள் மற்றும் நியூசிலாந்து டெஸ்ட் போட்டி நாடாக இருந்தன. போருக்கு பின்னர் பாகிஸ்தானும் டெஸ்ட் போட்டி நாடாக மாறியது. சர்வதேச ஆட்டம் 20ஆம் நூற்றாண்டின் முடிவில் மேலும் பல நாடுகள் சேர்ந்ததன் மூலம் சுவாரஸ்யம் ஆனது. ஏறக்குறைய 100 ஆண்டுகளாக கிரிக்கெட் விளையாடி பல்வேறு நாடுகளுக்கும் கிரிக்கெட்டின் அடிச்சுவடியை கற்றுக் கொடுத்த இங்கிலாந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி தனது 1000வது போட்டியில் பெர்மிங்ஹாமில் நடக்கும் ஆட்டத்தில் இந்தியாவை எதிர்கொள்கிறது. 2018ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி வரை இங்கிலாந்து அணி 999 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ளது. இதில் இங்கிலாந்து அணி 357 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது. 297 போட்டிகளில் தோல்வி அடைந்துள்ளது. 345 போட்டிகள் டிராவில் முடிந்துள்ளன. மிகவும் பாரம்பரியமாக நடத்தப்பட்டு வரும் ஆஷஸ் கோப்பையை இங்கிலாந்து அணி 32 முறை பெற்றுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் தொடரின் 3வது சீசன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த தொடரின் லீக் போட்டிகளில் இன்று 2 ஆட்டங்கள் நடைபெற உள்ளன. 3வது சீசன் தமிழ்நாடு பிரீமியர் லீக் தொடரின் இன்றைய முதல் ஆட்டத்தில் திருச்சி அணி மதுரை அணியை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி பிற்பகல் 3:15 மணிக்கு நெல்லையில் உள்ள ICL சங்கர் நகர் மைதானத்தில் நடைபெற உள்ளது. இன்றைய 2வது ஆட்டத்தில் கோவை அணி காஞ்சி வீரன்ஸ் அணியை சந்திக்கிறது. இந்த போட்டி இரவு 7:15 மணிக்கு நெல்லையில் உள்ள ICL சங்கர் நகர் மைதானத்தில் துவங்கி நடைபெற உள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி சமூக வலைதளங்களில் தனது கருத்துக்கள் படங்களை பதிவு செய்து ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறார். HopperHQ.com என்ற இணையதளம் இன்ஸ்டாகிராமில் இருக்கும் நட்சத்திரங்களின் கணக்கு, பின்பற்றுபவர்கள், அவர்களின் பதிவுகள், அதற்கான கால இடைவெளி என பல முனைகளில் அலசி ஆராய்ந்து சில தகவல்களை வெளியிட்டுள்ளது. இதில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு போஸ்டருக்காக நட்சத்திரங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள் என்பது குறித்து தகவலையும் HopperHQ தெரிவித்துள்ளது. இந்த பட்டியலில் சர்வதேச அளவில் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி 17வது இடத்தை பெற்றுள்ளார். தன்னை பின் தொடர்பவர்களின் எண்ணிக்கையை சுமார் 2.3 கோடியை கொண்டுள்ள விராட் கோலி ஒரு விளம்பர பதிவுக்காக 82.45 லட்சம் வரை வருவாய் ஈட்டுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் முதலிடத்தில் அமெரிக்காவின் மாடல் அழகியும் செய்தி தொகுப்பாளருமான கெய்லி ஜென்னர் உள்ளார். 2வது இடத்தை நடிகையும் பாடகியுமான செலினா கோம்ஸும், 3வது இடத்தை போர்ச்சுகல் கால்பந்து அணியின் கேப்டன் கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் பெற்றுள்ளனர். விளையாட்டு வீரர்கள் வரிசையில் கணக்கிட்டால் விராட் கோலி 9வது இடத்தில் உள்ளார். இந்திய ஒருநாள் மற்றும் T20 அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான MS தோனி ஜாலியாக கால்பந்து விளையாடி பொழுதை கழித்து வருகிறார். இந்திய அணியின் சாதனை கேப்டனாக திகழ்ந்தவர் MS தோனி. டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு பெற்ற MS தோனி ஒருநாள் மற்றும் T20 அணியின் கேப்டன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தற்போது ஒருநாள் மற்றும் T20 கிரிக்கெட்டில் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இருந்து வருகிறார். இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகிறது. அயர்லாந்து இங்கிலாந்துக்கு எதிராக இந்திய T20 தொடர் மற்றும் ஒருநாள் தொடரை விளையாடி முடித்துவிட்டது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுகிறது. தோனி டெஸ்ட் அணியில் இல்லை என்பதால் அவருக்கு ஆசிய கோப்பை வரை சுமார் 50 நாட்கள் ஓய்வுதான். தோனிக்கு கால்பந்து என்றால் மிகவும் பிடிக்கும். அவர் கிரிக்கெட் இல்லாத நேரத்தில் கால்பந்து விளையாடுவார். தற்போது ஓய்வில் இருப்பதால் பாலிவுட் நடிகரும் தாதக் படத்தின் நாயகருமான இஷான் கட்டருடன் இணைந்து கால்பந்து விளையாடினார். மேலும் அவருக்கு டிப்ஸுகளும் வழங்கினார். இங்கிலாந்து அணியின் ஆதரவு குழுவான பர்மி ஆர்மி விராட் கோலிக்கு 2017 மற்றும் 2018க்கான சர்வதேச வீரர் விருதை வழங்கியுள்ளது. இங்கிலாந்து அணி சொந்த நாட்டில் விளையாடினாலும் வெளிநாட்டில் விளையாடினாலும் அந்த நாட்டு ரசிகர்கள் போட்டியை நேரில் பார்த்து உற்சாகப்படுத்துவார்கள். இப்படி உற்சாகப்படுத்தும் ரசிகர்களில் சிலர் ஒருங்கிணைந்து பார்மி ஆர்மி என்ற அமைப்பு உருவாக்கியுள்ளனர்.
இவர்கள் இங்கிலாந்து அணி எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் சென்று அந்த அணியை உற்சாகப்படுத்துவார்கள். இவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் அமர்ந்து போட்டியை ரசிப்பார்கள். இந்திய அணி தற்போது இங்கிலாந்துக்கு எதிராக 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட இருக்கிறது. இந்த தொடர் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்குகிறது. இதற்கு முன் தற்போது எசெக்ஸ் அணிக்கு எதிராக பயிற்சி ஆட்டத்தில் விளையாடி வருகிறது. இந்த போட்டியின் போது பார்மி ஆர்மி அமைப்பினர் இந்திய அணி கேப்டன் விராட் கோலிக்கு 2017 மற்றும் 2018ஆம் ஆண்டின் சிறந்த சர்வதேச வீரராக அறிவித்து அவருக்கு விருது வழங்கியது. இதை BCCI தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெளிப்படுத்தும் திறன்களின் அடிப்படையில் இந்திய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு இந்த ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருது வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வரும் ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதல் செப்டம்பர் 2ஆம் தேதி வரையில் இந்தோனேஷியாவின் ஜகார்த்தா மற்றும் பெல்லபாங் நகரில் நடைபெறவுள்ளது. இதில் பல்வேறு விளையாட்டுகளில் இந்தியா பங்கேற்கிறது. இதனிடையே இந்தியாவில் ஆண்டுதோறும் தேசிய விளையாட்டு விருதுகள் வழங்கும் நிகழ்வு ஹாக்கி ஜாம்பவான் மேஜர் தயான்சிங் பிறந்த தினமான ஆகஸ்ட் 29ஆம் தேதி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் அந்த தேதியையொட்டி ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் என்பதால் விருது வழங்கும் விழாவை செப்டம்பர் 25ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டது. விளையாட்டு அமைச்சகத்தின் இந்த திட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை தரப்பிலும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த ஆண்டு தேசிய விருது பெறுவதற்கான வீரர் வீராங்கனைகள் யாவரும் கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு முன்பாகவே அவர்கள் விண்ணப்பத்தின் அடிப்படையில் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டுவிட்டனர். எனினும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சிறப்பாக செயல்படும் வீரர் வீராங்கனைகளுக்கும் அந்த விருது வழங்கும் வகையில் அவர்கள் பெயரை பரிந்துரை குழுவுக்கு அனுப்ப அரசு திட்டமிட்டுள்ளது. இதன்படி ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கு பிறகு விருது பரிந்துரை குழு கூட்டம் நடத்தி விருதுக்கு தகுதியுடையவர்களாக கருதும் வீரர் வீராங்கனைகளை தேர்வு செய்யும் என்று விளையாட்டுத்துறை செயலர் ராகுல் பட்னாகர் கூறினார். ரஷ்யாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரில் அர்ஜென்டினாவுக்கு எதிராக பிரான்ஸ் வீரர் பவார்ட் அடித்த கோல் சிறந்த கோலாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அர்ஜென்டினாவுக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் குரேஷியா கேப்டன் லூகா மோட்ரிச் அடித்த கோல் 3வது இடத்தையும் பிடித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி மற்றும் இறுதி ஆட்டங்களில் முதுகு பகுதி காயத்துடன் விளையாடியதாக பிரான்ஸ் நட்சத்திர வீரர் கைலின் எம்பாப்பே கூறியுள்ளார். உலகக்கோப்பை போட்டியில் பிரான்ஸ் அணிக்காக இறுதி ஆட்டத்தில் அடித்தது உட்பட 4 கோல்கள் அடித்திருந்தார் எம்பாப்பே. அத்துடன் உலகக்கோப்பை போட்டியின் சிறந்த இளம் வீரர் விருதையும் வென்றார். இது தவிர பிளே ஆஃபுக்கு பிறகு உலகக்கோப்பை போட்டியின் இறுதி ஆட்டத்தில் கோல் அடித்த முதல் 10 வயது வீரர், 1958க்கு பிறகு உலகக்கோப்பையில் 2 கோல்கள் அடித்த இளம் வீரர் ஆகிய பெருமைகளையும் பெற்றார். இந்நிலையில் உலகக்கோப்பை போட்டியின் போது தான் காயத்துடன் விளையாடியது குறித்து பிரான்ஸ் கால்பந்து பத்திரிகை ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் பெல்ஜியத்துக்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்துக்கு 3 நாட்கள் இருந்த நிலையில் தனது முதுகுப்பகுதி எலும்பில் காயம் ஏற்பட்டது. அது தொடர்பாக வெளியே தெரிந்தால் எதிரணி வீரர்கள் அதை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள இயலும். எனவே இறுதி ஆட்டம் வரையில் நானோ அணி வீரர்களோ நிர்வாகிகளோ இது தொடர்பாக தகவல்களை வெளியிடவில்லை என்று எம்பாப்பே கூறினார். ரோஜர்ஸ் கோப்பை டென்னிஸ் தொடரில் செரீனா வில்லியம்ஸுக்கு வைல்டு கார்டு வழங்கப்பட்டுள்ளது. டென்னிஸ் அரங்கில் கொடிகட்டி பறந்தவர் அமெரிக்காவை சேர்ந்த செரீனா வில்லியம்ஸ். அதிக கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றவர்கள் பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளார். சமீபத்தில் நடைபெற்ற விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் தொடரின் இறுதிப் போட்டியில் ஜெர்மனியை சேர்ந்த ஏஞ்சலிக் கெர்பரிடம் 6-3, 6-3 என நேர் செட் கணக்கில் தோல்வியடைந்தார். கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் குழந்தை பெற்ற பிறகு சுமார் 9 மாதத்திற்குள் டென்னிஸ் அரங்கிற்கு திரும்பி இறுதிப் போட்டி வரை முன்னேறியதை அனைவரும் பாராட்டினார்கள். அடுத்து அமெரிக்கா ஓபன் டென்னிஸ் தொடரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். விம்பிள்டன் வெற்றி அவருக்கு நம்பிக்கையை கொடுத்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்க ஓபனுக்கு தயாராகும் வகையில் கனடாவின் மான்செஸ்டரில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தொடங்கும் ரோஜர்ஸ் கோப்பை தொடரில் விளையாட முடிவு செய்தார். கடந்த 4 வருடங்களாக ரோஜர்ஸ் கோப்பையில் விளையாடாத செரீனாவிற்கு ஒருங்கிணைப்பாளர்கள் வைல்டு கார்டு வழங்கியுள்ளனர். ஸ்பெயின் நாட்டின் தலை சிறந்த டென்னிஸ் வீரரான ரஃபேல் நடால் பெயரில் ATP சேலஞ்சர் டென்னிஸ் தொடர் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்பெயின் நாட்டின் தலை சிறந்த டென்னிஸ் வீரரான ரஃபேல் நடால் உலகின் நம்பர் 1 வீரராக திகழ்ந்து வருகிறார். 17 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றுள்ள நடால் செம்மண் தரையில் முடிசூடா மன்னராவார். இவரது சாதனையை புகழும் வகையில் ரஃபேல் நடால் என்ற ATP சேலஞ்சர் தொடர் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த தொடர் நடாலின் சொந்த ஊரான மல்லோர்கா தீவில் அமைந்துள்ள மனாகோர் நகரில் தொடங்கியது. இந்த தொடர் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அறிமுக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நடால், என்னுடைய நோக்கம் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதல்ல, வெற்றி பெற்றால் சிறப்பானது, விளையாட்டில் வெற்றி என்பது ஒரு சாராம்சம்தான் என கூறினார். ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் முதன்முறையாக கரீபியன் பிரீமியர் லீக் தொடரில் விளையாட ஒப்பந்தமாகியுள்ளார். இலங்கை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான இந்திய அணி இறுதி டெஸ்ட் போட்டியின் 2வது நாளில் 613 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது. இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்திய அண்டர் 19 அணி இளையோர் டெஸ்ட் தொடரில் ஆடி வருகிறது. இதில் ஹம்பன்டோட்டாவில் நடைபெறும் இறுதி டெஸ்ட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்டத்தில் இந்திய அண்டர் 19 அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 613 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது.
இந்த இன்னிங்ஸின் முக்கிய அம்சம் 108வது ஓவரில் இலங்கை இளம் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் விசித்ரா பெரேரா ஓவரில் தொடர்ச்சியாக 6 பவுண்டரிகளை விளாசினார் பவன் ஷா. ஒரே ஓவரில் 6 பவுண்டரிகள் விளாசிய பவன் ஷா 282 ரன்கள் எடுத்திருந்த போது ரன் அவுட் ஆகி 18 ரன்களில் முச்சதத்தை தவறவிட்டார். சந்தீப் பாட்டீல் ஒருமுறை பாப் வில்லிஸ் ஓவரில் 6 பவுண்டரிகள் விளாசினார். அதேபோல் மேற்கிந்திய தீவுகளின் சார்வான் இந்தியாவின் முனாஃப் பட்டேலின் ஒரே ஓவரில் 6 பவுண்டரிகள் அடித்தார். 2015 உலகக்கோப்பையில் இலங்கையின் திலக் ரத்னே தில்ஷான் ஆஸ்திரேலிய அணியின் இடதுகை வேகப்பந்து புயலான மிச்சல் ஜான்சன் ஓவரில் 6 பவுண்டரிகள் விளாசினார் என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லி கிரிக்கெட் சங்க கமிட்டியின் உறுப்பினராக இந்திய அணியின் முன்னாள் வீரர்களான ஷேவாக், கம்பீர் மற்றும் ஆகாஷ் சோப்ரா நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். டெல்லி கிரிக்கெட் சங்கத்திற்கு சமீபத்தில் தேர்தல் நடைபெற்றது. இதன் முடிவில் புதிய நபர்கள் பதவியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். தேர்வுக்குழு போன்ற விவகாரத்தில் முறைகேடு நடப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்து வந்தன. இந்நிலையில் டெல்லி அணியின் தேர்வாளர்கள் மற்றும் பயிற்சியாளர்களை நியமிப்பதை மேற்பார்வையிட ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் வீரேந்திர சேவாக், ஆகாஷ் சோப்ரா, ராகுல் சங்வி ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். மேலும் கம்பீர் சிறப்பு அழைப்பாளராக சேர்க்கப்பட்டுள்ளார். கம்பீர் தற்போது டெல்லி அணிக்காக விளையாடி வருகிறார். இருந்தாலும் தேர்வாளர்களை முடிவு செய்வதில் இவரது பங்கீடு இருக்கும் என கூறப்படுகிறது. மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் லீக் ஆட்டத்தில் இந்திய அணி 0-1 என்ற கோல் கணக்கில் அயர்லாந்திடம் தோல்வியடைந்தது. 16 அணிகள் இடையிலான 14வது மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் நடைபெற்று வருகிறது. இதில் பி பிரிவு ஒன்றில் நடந்த ஆட்டத்தில் உலக தரவரிசையில் 10வது இடத்தில் உள்ள இந்திய அணி 16வது இடத்தில் இருக்கும் அயர்லாந்து அணியை எதிர்கொண்டது. விறுவிறுப்பான அந்த ஆட்டத்தில் அயர்லாந்து அணிக்கு 13வது நிமிடத்தில் பெனால்டி கார்னர் வாய்ப்பு கிடைத்தது. அதனை அந்த அணி வீராங்கனை அன்னா பிளாங்கன் கோலாக மாற்றினார். இந்திய அணியின் ஆட்டம் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப சிறப்பாக அமையவில்லை. இந்திய அணியினர் பதில் கோல் திருப்ப கிடைத்த சில வாய்ப்புகளை தவறவிட்டனர். அத்துடன் இந்திய அணி 7 பெனால்டி கார்னர் வாய்ப்பையும் வீணடித்தது. இந்திய அணியால் கடைசி வரை பதில் கோல் அடிக்க முடியவில்லை. முடிவில் அயர்லாந்து அணி 1-0 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வீழ்த்தியது. முதல் ஆட்டத்தில் அமெரிக்காவை வீழ்த்தியிருந்த அயர்லாந்து அணி தொடர்ச்சியாக 2வது வெற்றியை சுவைத்ததுடன் காலிறுதிக்கு முன்னேறியது. தொடக்க லீக் ஆட்டத்தில் 1-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்துடன் டிரா கண்டிருந்த இந்திய அணி இதுவரை 1 புள்ளி மட்டுமே பெற்றுள்ளது. இந்திய அணி தனது கடைசி லீக் ஆட்டத்தில் 29ஆம் தேதி அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. கடைசி லீக் ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றால் மட்டும்தான் அடுத்த சுற்று வாய்ப்பு கிடைக்கும். தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஜோஹனஸ்பர்கில் நடந்த பிரிக்ஸ் கைப்பந்து போட்டியில் இந்திய மகளிர் அணிக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 2வது பிரிக்ஸ் 21 வயதுக்கு உட்பட்டோருக்கான விளையாட்டுப் போட்டி தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஜோஹனஸ்பர்கில் நடந்தது. இதில் இந்திய ஆண்கள் மற்றும் மகளிர் கைப்பந்து அணி கலந்து கொண்டன. ஆண்கள் பிரிவில் இந்திய அணி தென்னாப்பிரிக்காவை தோற்கடித்து ரஷ்யா, சீனா அணிகளிடம் தோல்வி கண்டது. இதன் மூலம் இந்திய ஆண்கள் அணி வெண்கலப் பதக்கம் பெற்றது. ரஷ்ய அணி தங்கமும் சீன அணி வெள்ளிப்பதக்கமும் கைப்பற்றியது. மகளிர் பிரிவில் இந்திய அணி தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது, சீனாவிடம் வீழ்ந்தது. இதன் மூலம் இந்திய அணிக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. சீன அணி தங்கப்பதக்கமும் தென்னாப்பிரிக்க அணி வெண்கலப் பதக்கமும் வென்றன. இந்த வாரம் ஆடுகளம் நிகழ்ச்சி சுவாரஸ்யமான விளையாட்டு நிகழ்வுகளை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கோம் நம்புறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.